Hey beauties, எல்லாம் எப்படி இருக்கீங்க? Hope you are doing good. Welcome back to my channel. நானு அக்கா பாப்பா in month of Octoberல டெம்பிள் போயிருந்தோம் மல்லேஸ்வரம்க்கு. அதுக்கப்புறம் அங்கத்துலேருந்து இஸ்கான் டெம்பிள் போயிருந்தோம். அதோட வீடியோ தான் பார்க்க போறீங்க. நாங்கள் மெட்ரோவில் தான் போனோம் மல்லேஸ்வரம்க்கு. நாங்கள் பெனிகானஹள்ளிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இது எங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக டின் ஃபேக்ட்ரி கிட்ட வருது பியூட்டிஸ். So guys, இன்னைக்கு வந்துட்டு நாம மெட்ரோல போறோம். பாருங்க வீடியோ. இந்த ரோடு இந்த சின்ன லேண்ட் போறோம். guys ரொம்ப ரஷ் இல்ல ரொம்ப சோ மேல பாருங்க கீழ ஆனா சின்ன அதனாலதான் கொஞ்சம் அழுக்கு அச்சம். ஸோ இங்கே வந்துட்டு எங்கே போனோன்ட்டு டவுட் ஆயிடுச்சு எல்ரிக்கு. ஸோ கைஸ் இங்கே பாரு ஹாய் சொல்லு மா மா ஹாய் சொல்லுமா. நல்லா இருக்குல்ல? நீங்க ரெண்டு பேரும் போங்க. ஸோ நாங்கள் போயிட்டு எங்கள் ட்ரெயின்கோசரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் எங்கள் ட்ரெயின் இன்னும் வரல. இன்னும் ஒரு 2 minutesல வரப்போகுது. ஆப்போசிட்டில் ஒரு ட்ரெயின் போச்சு. இப்போ நம்ம ட்ரெயின் வந்துடுச்சு. நம்ம க்ரீன் லைனில் நாங்கள் நாட பிரபு கெம்பேகவுடா மெஜஸ்டிக் ஸ்டாப்பில் இறங்கிட்டு இன்டர்சேஞ்ச் பண்ணணும் ட்ரெயின். மெஜஸ்டிக் இறங்கிட்டு இப்போ இன்டர்சேஞ்ச் பண்ணுறதுக்கு போயின்னு இருக்கோம். ஸோ எங்கள் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. நாங்கள் இந்த ட்ரெயின் மிஸ் பண்ணோன்னா நெக்ஸ்ட் ட்ரெயின் போகணும்னு போயிருந்தோம். டுவர்ட்ஸ் நாகசந்திரா தான். ஸோ க்ரீன் லைன் ட்ரெயின் வந்துட்டு இருக்கு. கரெக்டாக நாங்கள் போனோம். கரெக்டாக ட்ரெயின் வந்தது. அப்படியே உடனே ஏறிட்டோம். இல்லைன்னா கூட ஒரு 10 to 15 minutesக்கு ஒரு ட்ரெயின் வந்துட்டே தான் இருக்கும். லாஸ்ட் ட்ரெயின்ல சீட்டே கிடைக்கல. பாப்பா நின்றுட்டு வந்ததுனால பெஜாரா இருந்தா. ஸோ நாங்கள் மல்லேஸ்வரம் டெம்பிள் போகிறதுக்கு மந்த்ரி ஸ்கொயர் சம்பிகே ரோடு மெட்ரோ ஸ்டாப்பில் இறங்கிட்டோம்.
ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக தசரா டைமு. அங்கே பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன்ஸில் எல்லாமே நல்லா ரங்கோலி எல்லாம் போட்டிருந்தாங்க. இங்கே பாருங்கள், நல்லா துர்கா தேவிது ஒரு ரங்கோலி போட்டிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு பார்க்க. அங்கத்துலேருந்து நாங்கள் மெட்ரோ ஸ்டாப் இறங்கிட்டு வெளியில் போய் ஆட்டோ புக் பண்ணலான்னு போனோம். ஆனால் ஆட்டோ புக்கே ஆகலை. ஆனால் வந்துட்டு அங்கத்துலேருந்து அந்த மல்லேஸ்வரம் கோயிலுக்கு வந்து எந்த ஆட்டோ கேட்டாலும் 50 rupees தான் சொன்னாங்க. ஸோ நாங்கள் ஓலா ஊபரில் செக் பண்ணும்போது கூட 50 rupees தான் காட்டுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ஆட்டோவில் ஏறி போயிட்டோம் டெம்பிளுக்கு. நாங்கள் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 3 டெம்பிள்ஸ் போனோம். காடு மல்லேஸ்வரா டெம்பிள், ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மா டெம்பிள், அப்புறமா தக்ஷிணா முக்கா நந்தி தீர்த்த கல்யாணி கஷேத்ரா 3 டெம்பிளுக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஓம் ஸ்ரீ கங்கம்மா தேவி டெம்பிள் இருந்தது. ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. அதனால பாப்பா இருந்தால்னு நாங்கள் வெறும் பிரசாதம் மாத்திரம் வாங்கி சாப்பிட்டு கிளம்பி வந்துட்டோம். அங்கத்துலேருந்து ஓலா ஆட்டோ புக் பண்ணி இஸ்கான் டெம்பிளுக்கு போகலான்ட்டு இஸ்கான் டெம்பிளுக்கு வந்து ரீச் ஆயிட்டோம். இஸ்கான் டெம்பிள் பெங்களூர்ல எங்க லொக்கேட் ஆகிருக்குதுன்னா ராஜாஜி நகர்ல லொக்கேட் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மல்லேஸ்வரம்ல இருந்து பக்கம் தான். பியூட்டிஸ், இங்க இஸ்கான் டெம்பிள்ல தர்ஷன் டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள போறதுக்கு முன்னாடியே ஒரு போர்டில் போட்டிருந்தாங்க. அங்கே தர்ஷன் டைமிங்ஸ் என்ன போட்டிருந்தாங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே மார்னிங் 4:30 AM to 5:15 AM, திருப்பி 7:15 AM to 1 PM, திருப்பி ஈவினிங் 4:15 PM to 8:20 PM. அதே மாதிரி சாட்டர்டே சண்டே அப்புறம் ஏதாவது ஹாலிடேஸ்ல வந்துட்டு மார்னிங் 4:30 AM to 5:15 AM, திருப்பி 7:15 AM to ஈவினிங் 8:30 PM மட்டும் தர்ஷன் டைமிங்ஸ் பியூட்டிஸ். ஸோ நம்ம உள்ளே என்டர் ஆகும் போதே வந்துட்டு ஹேண்ட் வாஷ்க்கு வாட்டர் எல்லாம் இருந்தது, ட்ரிங்கிங் வாட்டர் எல்லாம் இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் வந்து நம்மள செக் பண்ணிட்டு அனுப்புவாங்க. லேடிஸ்க்கு ஒரு கியூ, ஜென்ஸ்க்கு ஒரு கியூ எல்லாம் இருந்தது. ஃபுல்லாக உள்ளே போனதும் ஃபுல்லாக ஷட்டர் மாதிரி இருந்தது. நிறைய ரோஸ் இருந்தது. லைக் கியூ சிஸ்டம் மாதிரி தான் போகணும் உள்ள. அன்றைக்கி ஜனங்க செம்ம கூட்டமாக தான் இருந்தாங்க பியூட்டிஸ். நான் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 7th 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ இந்த பெங்களூர் இஸ்கான் டெம்பிள் போயிருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து நான் இப்போ தான் போகிறேன் இங்கேக்கு. இப்போல்லாம் எந்த டெம்பிள் போனாலும் திருப்பதிக்கு கியூ நின்று வெயிட் பண்ணி போகிற மாதிரியே தான் செட் பண்ணியிருக்காங்க போல் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே கூட வந்து திருப்பதி ஃபீலிங் தான் வந்தது. அவ்வளோ கூட்டமாக ஜனம் இருந்தாங்க. அங்கங்கே எல்லாரையும் வந்துட்டு ஒரு கியூ சிஸ்டமில் நிற்க வச்சுட்ட மாதிரி இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய செப்பல் ஸ்டாண்ட் இருந்தது. பெய்டு செப்பல் ஸ்டாண்டும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீ செப்பல் ஸ்டாண்டும் இருக்குது. பெய்டு வந்துட்டு 5 rupees per pair வந்து பே பண்ணிவிட்டு அவங்க ஒரு கோண்டி பை கொடுப்பாங்க. அதில் நம்ம போட்டோன்னா அவங்க ஒரு டோக்கன் நம்பர் கொடுப்பாங்க. அதை எடுத்துகிட்டு போய் திருப்பி நம்ம ரிட்டர்ன் வரப்போ நம்ம செப்பல் வாங்கிக்கணும். ஃப்ரீ செப்பல் ஸ்டாண்ட் கூட இருக்குது. அங்கே விட்டோன்னா நம்மளே விட்டுட்டு நம்மளே வந்து எடுத்துக்கணும். நாங்கள் வந்து ஃப்ரீ செப்பல் ஸ்டாண்டில் தான் விட்டுட்டு போனோம். ஃப்ரீயே வந்துட்டு காலியாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நாங்கள் ஃப்ரீயில் தான் வச்சுட்டு போனோம். இந்த டெம்பிளில் பார்த்திங்கன்னா டிவோட்டீஸ் எல்லாம் வந்துட்டு பக்தி யோகா ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. லைக் அங்கே சாண்டிங் எல்லாம் பண்ணுவாங்க. ஹரே கிருஷ்ண மந்த்ராலாம் சொல்லி சாண்ட் பண்ணுவாங்க. நியர்லி எங்களுக்கு 45 to 50 minutes ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போய் தர்ஷன் பண்ணி வரது. ₹50. யாழ்தி எங்கேயோ மிஸ் பண்ணிட்டவா?
चप्पल बोले இந்த ஸ்ரீ ராதா கிருஷ்ணா சந்திரா டெம்பிள் தான் வந்து லார்ஜஸ்ட் டெம்பிள் இன் த வேர்ல்ட் ஆஃப் இஸ்கான் டெம்பிள்ஸ். இந்த டெம்பிள்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா பலராமா, நிட்டை கௌரங்கா, ஸ்ரீனிவாச கோவிந்தா, பிரஹலாதா நரசிம்மா, இந்த சாமிங்கெல்லாம் இந்த டெம்பிள்குள்ளவே இருக்காங்க பியூட்டிஸ். பியூட்டிஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.